அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபஹுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் வாழக்கூடிய உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே நான் வாழக்கூடிய உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பத்திலேயே நம்மளையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் 2 வகையான காரியங்களை படைத்தான். அன்பிற்குரியவர்களே, நாம் படைக்கப்பட்ட உலகம் நம்மளை படைப்பதற்கு முன்னாலேயே, உலகத்தில் நாம் மாத்திரமல்ல எல்லா வகையான படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் 2 வகையான காரியங்களை படைத்தான். அந்த 2 வகையான காரியங்களில் ஒன்றுக்கு அழகை அதிகமாக கொடுத்தான், ஒன்றுக்கு அழகை கம்மியாக கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, அழகை அதிகமாக எதற்கு கொடுத்தான்? எந்த 2 வகையான காரியங்களை படைத்தான் என்றால், அந்த 2 வகையான காரியம் என்னன்னு பார்த்தோம்னா நல்லது கெட்டது. நல்லது கெட்டதை உலகத்தில் முதல்ல படைத்தான். நம்மை படைப்பதற்கு முன்னால் நல்லது கெட்டதை படைத்த அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? கெட்டதுக்கு அலங்காரத்தை அதிகமாக கொடுத்தான். கெட்டதுக்கு அலங்காரத்தை அதிகமாக கொடுத்தான். நல்லதுக்கு என்ன செய்தான்? அலங்காரத்தை கம்மியாக கொடுத்தான். அன்பிற்குரியவர்களே, அதற்கு பின்னால் உலகத்தில் படைப்பினங்களை எல்லாம் படைத்ததோடு மனித படைப்பினங்களையும் படைத்தான். அன்பிற்குரியவர்களே, நல்லதை விட கெட்டதை அலங்கரித்து காட்டுவதற்காக என்ன செஞ்சான் தெரியுமா? சுவனத்திலே இருந்து ஷைத்தானை தூக்கி எறிந்தான் இந்த உலகத்திற்கு. ஆதம் அவர்களோடு ஹவ்வா அவர்களோடு யார் வந்தாங்க? ஷைத்தானும் வந்தது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதோடு ஷைத்தானுக்கு உதவி செஞ்ச 4 வகையான படைப்புகளும் வந்தது. அந்த படைப்புகளிலே பாம்பும் ஒன்று, மயிலும் ஒன்று. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த பாம்பிலேயும் மயிலிலேயும் என்ன செஞ்சான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அழகை அதிகமாக வைத்து, அதாவது அசிங்கத்தை அதிகமாக வைத்திருந்தான், அழகை கம்மியாக வைத்திருந்தான். வந்த 4 படைப்புகளிலே இந்த 2 முக்கியமானது. ஆதம் ஹவ்வா ஷைத்தானுக்கு பின்னால இந்த 4லேயும் இந்த 2க்கு ஏன் அழகையும் அசிங்கத்தையும் அழகை கம்மியாக்கி அசிங்கத்தை அதிகமாக்கினான் தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத மற்ற எல்லா படைப்புகளுமே விளங்கி கொள்வதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சாங்க? இந்த 4 வகையான படைப்புகளில் இந்த 2ஐயும் என்ன செய்தான்? அல்லாஹ் உலகத்தில் முதலிலே படைத்தான். நல்லா பார்க்கலாம், மயிலுடைய உடம்பு பூராமே அழகா இருக்குங்க. மயிலுடைய உடம்பு பூராத்தையும் உலகமே என்ன செய்யும்? வியந்து பார்க்கும். அதே நேரத்தில் என்னான்னு கேட்டோம்டா, அதனுடைய காலை அதுவே பார்த்தால் அப்படியே கூனி குறுகி போய் நிற்கும். நாம் பார்த்தால் இந்த படைப்பை இவ்வளவு அசிங்கமாகவா அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான், இவ்வளவு அழகாக படைத்து காலை இப்படி படைக்க வேணுமா என்று நாம் நினைப்போம். அதே மாதிரி பாம்பு, ஏன்னா அது பூமியை விட்டு எழுந்திருக்காது. பார்ப்பதற்கு அழகா, பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் அது படம் எடுத்தது ஆனால் என்ன செய்யும்? மனிதனை காலி பண்ணாமல் விடாது. படம் எப்பொழுது எடுக்கும், எப்படி எடுக்கும், எதற்காக படம் எடுக்கும் என்று நமக்கும் தெரியாது, பாம்புக்கும் தெரியாது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இது எப்படியோ இதே மாதிரி தான் அல்லாஹ் உலகத்தில் படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் நல்லதையும் கெட்டதையும் இந்த உலகத்தில் படைத்தான். அல்லாஹ் கெட்டதுக்கு அலங்காரத்தை அதிகமாக கொடுத்தான், நல்லதுக்கு என்ன செய்தான்? அலங்காரத்தை கம்மியாக கொடுத்தான். அதற்கு பின்னால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புமே எதை அதிகமாக தேர்ந்தெடுத்தது தெரியுமா? அலங்காரமாகிய அசிங்கத்தை தான் தேர்ந்தெடுத்தது, அதைத்தான் விரும்பியது. அலங்காரத்தை கம்மியாக படைக்கப்பட்டதை என்ன செய்யற? எந்த படைப்புமே அதிகமாக விரும்பல. எது மாதிரி தெரியுமா? சுவரிலே சித்திரம் எழுதலாம், சுவரிலே சித்திரம் எழுதலாம். அந்த சித்திரத்தை பெயிண்டுகளின் மூலமாக சித்திரம் எழுதலாம். அடுத்தபடியாக சுவரை சுத்தம் பண்ணி என்ன செய்யலாம் தெரியுமா? ஆணிகளின் மூலமாக, இரும்புகளின் மூலமாக பெயிண்டையே தொடாமல் சித்திரம் எழுதலாம். ஆனால் பெயிண்டால் எழுதப்பட்டது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். காலங்கள் செல்ல செல்ல என்ன செய்யும் தெரியுமா? அது அழிந்து போய்விடும். ஆனால் ஆணியால் அழகான சுவரிலே சித்திரம் எழுதினால் காலங்கள் செல்ல செல்ல என்ன செய்யும் தெரியுமா? அதனுடைய பளபளப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அழியுமா என்றால் அழியாது. அது மாதிரித்தான் நல்லதும் கெட்டதும்.
அன்பிற்குரியவர்களே, கெட்டதை அதிகமாக உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்புமே பின்பற்றியது. எதுவரைக்கும் பின்பற்றுச்சு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுகின்ற வரைக்கும் பின்பற்றுச்சு. பெருமானார் நபியாக வந்த பின்னாலும் கூட 13 ஆண்டு காலங்கள் என்ன செய்தார்கள்? கெட்டதைத்தான் முழுக்க முழுக்க பின்பற்றினார்கள். பின்பற்றி நல்லதை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தடக்க 2 தடக்க இல்லைங்க, 8 தடக்க கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். பெருமானாருடைய 23 வருட வாழ்க்கையில 8 தடவை என்ன செஞ்சாங்க? கொலை செய்வதற்கு என்ன செய்தார்கள்? முயற்சி செய்தார்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினானா? அசிங்கத்தை பின்பற்றி கொண்டு நல்லதை அழிக்க நினைத்தவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான்டா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினான். அசிங்கத்தை பின்பற்றி என்ன பெருமானாரை அழிக்க நினைத்தவர்களை எல்லாம் அல்லாஹ் அழித்தொழித்தான். அன்பிற்குரியவர்களே, ஆனா அந்த அழிப்பு அந்த பெருமானாருக்கு பாதுகாப்பு கொடுத்தது. அதனுடைய அடையாளம் எப்ப தெரிந்தது தெரியுமா? அன்பிற்குரியவர்களே, பெருமானார் மக்காவை விட்டு கிளம்புகிற அந்த நைட்டு தான் தெரிஞ்சிச்சு. நல்லது அவ்வளவு சீக்கிரம் என்ன செய்யாது? வெளியே தெரியாது. வெற்றி அவ்வளவு சீக்கிரம் வெளியே தெரியாது. பாவம் உடனே தெரியும். ஒரு மனுஷனை நல்லவன் சொல்லண்டா ரொம்ப நாள் ஆகும். கெட்டவன் ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அந்த நல்ல பேரை எடுப்பது ரொம்ப கஷ்டம். 13 வருட கால வாழ்க்கையிலே பெருமானார் பட்ட கஷ்டம். மக்காவை விட்டு எந்த இரவு வெளியேறினார்களோ அந்த இரவு தான் பெருமானாருக்கு தெரிந்தது. எப்படி தெரிந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவை விட்டு கிளம்புவதற்கு 6 ஆண்டு காலங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் சொல்லிட்டான். என்ன சொன்னா? முகம்மதே, நீங்கள் பிறந்த மக்காவை உயிரை விட அதிகமாக நேசிக்கிறங்க. மக்காவை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் வரும். ஏன் வரும்? ஹிஜ்ரத்திலே தான் பரக்கத்து இருக்குகிறது. நம்மளாம் ஊரை விட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நல்லா இருக்குமா இல்லையா? எல்லாருக்கும் ஊரில் எப்படியா இருந்தால் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் பிழைப்பதற்காக, அதாவது ஒன்று தீனை காப்பாற்றணும் அல்லது குடும்பத்தை காப்பாற்றணும். இந்த ஹிஜ்ரத்து யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்துடைய வாசலை திறந்து வைக்கிறான். ஊரில் உட்கார்ந்தா பரக்கத்து வராது. ஒரு இடத்தில் துன்பம் ஏற்படுமையானால் அந்த இடத்தை விட்டு முதல்ல காலி பண்ணணும். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கை எதுவரைக்கும் அழைக்குகிறதோ அதுவரைக்கும் வாழ்க்கையை தொடரத்தான் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே துன்பங்கள் நடக்கக்கூடிய இடத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடாது. வாழ்க்கை முடிமையானால் என்ன செய்யணும்? வாழ்வை கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி விட்டு உலகத்தை விட்டு விடைபெற வேண்டும். அன்னைக்கு நைட்டு தான் பெருமானாருக்கு தெரிந்தது. 6 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லப்பட்டதை அன்று இரவு தூங்குவதற்கு முன்னால் பெருமானாருக்கு சொல்லப்பட்டது. இன்று நீங்கள் மக்காவை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதவை திறந்து லேசா பார்க்குறாங்க. வீட்டை சுற்றி எதிரிகள் ஆயுதங்களோடு நிற்கிறாங்க. எதற்கு? பெருமானாரை கொலை செய்வதற்கு நிற்கிறாங்க. அந்த 13 வருஷ வாழ்க்கையில் அன்னைக்கு தான் சைத்தான் என்ன செஞ்சான்? முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். அந்த 13 வருஷ வாழ்க்கையில் அன்னைக்கு தான் சைத்தான் மனித உருவத்திலே வெள்ளை ஆடை அணிந்து தலப்பாகை சூடி பெரிய தாடியோடு பெருமானாரை கொலை செய்வதற்கு மக்கா குறைசிகள் போட்ட கூட்டத்தில் அன்னைக்கு தான் சைத்தான் மனித ரூபத்திலே கலந்து கொண்டு அவன் தான் இந்த வழியை சொல்லி கொடுத்தான். எங்கிருந்து வந்தேன்னு கேட்டாங்க மக்கா குறைசிகள். நான் மிஸ்ரிலே இருந்து வருகின்றேன், ஈஜிப்ட்ல இருந்து வர்றேன். சைத்தானை தூக்கி வச்சு அன்னைக்கு கொண்டாடினாங்க. இந்த மாதிரி ஒரு யோசனை யாருமே சொன்னதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தருக்கு துவா செஞ்சாங்க. யமனுக்கும் என்ன செஞ்சாங்க? யமனை சுற்றி உள்ள இடத்திற்கும் துவா செஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மிஸ்ரை சார்ந்தவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கிழக்கு திசைக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? எங்களுடைய நாட்டுக்கு பரக்கத்துக்காக துவா செய்யுங்கள்னாங்க. துவா செய்ய மாட்டேன்ட்டார். என்ன காரணம்னு கேட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, அங்கிருந்தால் உலகத்தின் அழிவின் குழப்பம் வெளியாகும். கிழக்கு திசையிலே இருந்துதான் உலகத்தின் அழிவின் குழப்பம் வெளியாகும். அது எங்க போய் நிற்கும்?
கியாமத்து நாளிலே தான் போய் நிற்கும். ஆகையினால் நான் கிழக்கு திசைக்கு துவா செய்ய மாட்டேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சரி வாங்க விஷயத்திற்கு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வெளியேற சொல்லுகிறான சுத்தி எல்லாம் நிற்கிறாங்களே என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்குகிற பொழுது பெருமானாருடைய சிந்தனை சொன்னது, நீங்க படுத்திருக்கக்கூடிய பெட்டில் யாரை படுக்க வைங்க, உங்களுக்கு நம்பிக்கையான ஆளை படுக்க வைங்கன்னு சொன்னது. படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுச்சு, ஜிப்ரீல் வந்து சொன்னாரு, முகம்மதே பயப்படாதங்க, யாரை வேணுமென்றாலும் படுக்க வையுங்கள், அவரும் காப்பாற்றப்படுவார். உங்களை சுற்றி நிற்கிறாங்கல்ல, இவங்களை விட்டு நீங்கள் காப்பாற்றப்படுவாங்க. என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஒரு கை மண்ணெடுத்து யாசீனுடைய சூறாவில் முன்னால் உண்டான 7 ஆயத்தையும் ஓதுங்க. ஓதி என்ன செய்யுங்க, அந்த மண்ணிலே ஊதி விட்டு கிளம்புவதற்கு முன்னால் தூக்கி அப்படின்னு வீசுங்க. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வாட்டு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் யாரென்றே அவர்களுக்கு தெரியாது, நடப்பதும் தெரியாது, போவதும் தெரியாது, வருவதும் தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அலியை படுக்க வச்சாங்க. நீ வாட்டுக்கு நிம்மதியாக துப்பட்டியை பொத்து படுத்து தூங்குட்டாங்க. நம்மடா படுப்போமா? அல்லாஹ்வுக்காக என்னென்ன தியாகம். நம்ம என்ன செய்யறதில்ல, சாதாரண தாடியை கூட அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய தயாரில்லை. அதை கூட பிளேடை போட்டு வாரத்தில் 3 நாள் வலிக்கிறோம். மீசையை வளர்க்குறோம், தலைமுடியை வெட்டுறதில்லை. அன்பிற்குரியவர்கள், மண் எடுத்தாங்க, யாசீன்லேருந்து ஆரம்பித்து 7 ஆயத்தை ஓதுனாங்க. அந்த மண்ணில் ஓதுனாங்க, தூக்கி வீசினாங்க, வீட்டை விட்டு வெளியேறினாங்க. எல்லாம் நின்றுக்கிட்டே தான் இருந்தான், சுற்றி நிற்கிறான், ஆயுதத்தோடு நிற்கிறான். நபிகள் நாயகம் எந்த பயமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை, சாதாரணமாக போய்கிட்டே இருந்தான். அன்பிற்குரியவர்களே, அதற்கு பின்னால் என்ன நடந்தது தெரியுமா? பெருமானார் ஊரை விட்டு கடந்த உடனேயே அவனுக்கு சுய சிந்தனை வந்துச்சு. வீட்டை வந்து என்ன செஞ்சானுங்க, திறந்தானுங்க. பூட்டிருக்கு மலை தட்டினானுங்க, வீடு திறந்தே இருந்துச்சு. உள்ள நுழைஞ்சா அலி குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் சந்தோஷமாக போனானுங்க, முகம்மது குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு, துப்பட்டியை பொத்தி கொலை செய்து விடலாம் அப்படின்ட்டு திறந்து பார்த்தா அலி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. அலி எழுப்பி, எங்கே முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு போயிட்டாங்கப்பா, போய் தேட முடிஞ்சால் தேடிக்கங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கையாக இருக்குமையானால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆயத்துக்கு இவ்வளோ விவரம் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்கிறான் யாசீன்ல. இப்போ ஃபஸ்ட்டு ரகாயத்தில் அதுதான் ஓதணும். வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் ஹல்ஃபிஹிம் சத்தம். முகம்மதே பயப்பட வேணாம், உங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் திரையை நாம் ஏற்படுத்தி இருக்குகிறோம். நீங்கள் உண்மையில் இருக்குகிறீர்கள். உண்மையில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் பயப்படக்கூடாது. ஏன்? அல்லாஹ் உங்களோடு இருக்குகிறான், உங்களை அழிக்க மாட்டான், அல்லாஹ் உங்களை காப்பாற்றியே தீருவான். எப்படி திரையை ஏற்படுத்தி இருக்கிறோம்? அவர்கள் கண்களெல்லாம் எப்படி தெரிந்தும் கூற குருடர்களாக ஆக்கிவிட்டோம். அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம கண்ணு தெரியுது நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் கண்ணுக்கு உங்களை குருடாக ஆக்கி விட்டோம். அவன் என்ன முயற்சி செஞ்சாலும் சரி, அவன் உங்களை பார்க்கவே முடியாது. நீங்க சாதாரணமா, சர்வ சாதாரணமா, எந்த பயமும் இல்லாம, துக்கம் இல்லாம நீங்க வாட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னா, அந்த 13 வருட கஷ்டத்துக்கு பலன் அந்த இரவு, ஒரு நாள் தான், அந்த இரவு தான் தெரிஞ்சு. ஆனா அந்த பலனை கண்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்றிலே இருந்து உலகத்தை விட்டு பெருமானார் புறப்படுகின்ற வரைக்கும், அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, கஷ்டம் என்பதே இல்லை. நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கஷ்டத்தை நீக்கப்படும் நாள் துனியாவிலேயே இருக்கும், ஆகிரத்துக்கு மீளாது, மௌத்து வரைக்கும் மீளாது. அந்த கஷ்டம் நீக்கப்பட்டால் அதற்கு பின்னால் மௌத்து வரைக்கும் என்ன கிடையாது, கஷ்டமே கிடையாது. கெட்டவனுக்கு கஷ்டமே வராது. ஆனால் கஷ்டம் வந்தால் அவனை மௌத்தாக்கித்தான் விடும், அதுல சந்தேகமே இல்லை. அதைத்தான் அல்லாஹ் சொன்னா, நீங்க போய்கிட்டே இருங்க. வஹும் லா யுப்சிரூன், அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அன்புக்குரிய அருமை பெருமக்களே, எல்லா சஹாபாக்கள் இருக்க அலியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? நாளைக்கு சொல்லுவோம்.
ஆகையினால் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லியிருக்கான்டா. எல்லாத்தையும் விட அல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? எதை செய்தாலும் அல்லாவுக்காகத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொல்லி முடிக்கிறேன், என் மனைவியிடத்தில் உறவாடுவதும் உன்னால் நீ சொன்னதால் தான் அதுல எனக்கும் என் மனைவிக்கும் கிடைக்கக்கூடிய இன்பமும் கூட நீ கொடுத்தால் தான், இல்லை என்றால் இன்பம் கிடைக்காது. பெருமானார் சொன்னாங்க, அதையும் அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிட்டு தான் செய்ய வேண்டும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எல்லாம் இரு லோகத்திலும் புகழப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே வாழ்க்கை நம்மளுடைய நடைமுறையிலேயும் வறுமையானால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் இன்று முதல் கியாமத்து நாள் வரைக்கும் நிரந்தரமாக தந்து எல்லா உலகத்திலும் சந்தோஷமானவர்களாக ஆக்கி அருள்புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அதாபன்னார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். सल्लल्लाहु अला मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अला मोहम्मद या रब्बी सल्ली अलैहि वसल्लम।